வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னடி பார்த்தீங்கன்னா, செகண்ட்ஸில் ஆட்டோ வாங்குறவங்க என்ன ஆட்டோ வாங்கலாம், எந்த கம்பெனியை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செகண்ட்ஸில் தான் ஆட்டோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு உட்பட்ட உள்ள பழைய வண்டியை வாங்கலாம். அதுக்கு மேலே உள்ள வண்டியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 20,000லேருந்து ஒரு 50,000 வரை ஒரு சின்ன செலவுலேருந்து உங்களுக்கு வைக்கலாம். அந்த சமயத்தில் நமக்கு வந்து இந்த பழைய வண்டி வாங்கினதுக்கு இப்போ நம்ம ஒரு புது வண்டி எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அந்த காரணத்துக்காக தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துலேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு உள்ளே ஓடின வண்டியை நீங்கள் வந்து பெட்டரான ஆப்ஷனாக சூஸ் பண்ணி வாங்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள வண்டி ஒரு 1,00,000 கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓடி இருக்கும். அந்த 1,00,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி நமக்கு வந்து ஒரு பெரிய தேய்மானம்லாம் கண்டிப்பாக இருக்காது. இதே இது ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது, ஒரு 1,00,000 1,50,000 லட்சத்தில் பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பழைய மாடல் எடுப்பாங்க. 2008 2010 அந்த மாடல்லாம் எடுப்பாங்க. அந்த மாடல் வண்டி வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வண்டி வாங்கினதுலேருந்து 3 மடங்கு நீங்கள் வந்து செலவு தான் செய்துகிட்டே இருக்க மாதிரி வரும். ஏன்னா ஒரு 10-20 நாள் ஓடும், அதுக்கடுத்து ஒரு செலவு வரும். 2 மாதம் ஓடும், அதுக்கடுத்து ஒரு செலவு வரும். 3 மாதம் ஓடும், அதுக்கடுத்து ஒரு செலவு வரும். அதுக்கடுத்து 1 வருஷம் வரும், அடுத்து எஃப்சி வேலை பார்க்கணும். அதுக்கே ஒரு 20,000 30,000 அந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிட்டு. இந்த மாதிரி பழைய வண்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் வந்து மாதம் அதுக்குன்னு ஒதுக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் வச்சு அனுபவப்பட்டு தான் நான் உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து எடுக்கும்போதே ஒரு லேட்டஸ்ட்டாக 3 வருஷத்துலேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு உட்பட ஓடின வண்டி எடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான வண்டி தேய்மானம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே சமயத்தில் யாராவது ஒரு ஆள் வந்து வாங்கியிருப்பாங்க, ஒரு வருஷம் கழிச்சோ ஒரு 2 வருஷம் கழிச்சோ அந்த வண்டி வந்து அவங்களுக்கு தேவையில்லாமல் இருந்துக்கலாம். அப்படி உள்ள சூழ்நிலையில் அவங்கள்ட்ட வந்து ரேட்டு வந்து ஒரு 5,000 10,000 வண்டி மற்ற ரேட்லேருந்து கூடுதல் சொன்னாலுமே அந்த வண்டி வந்து நீங்கள் வந்து துணிஞ்சு வாங்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து வண்டி அடி வந்து கம்மியாக தான் இருக்கும். தேய்மானமும் வண்டி தேய்மானம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படி உள்ள வண்டி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி தாராளமாக கூட 5,000 கொடுத்துலாம் எடுக்கலாம். மற்ற செலவு வந்து இது மூலமாக நமக்கு வந்து கம்மியாகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஆட்டோ பழசு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு மேலே உள்ள வண்டியை நீங்கள் வந்து பழைய வண்டியாக எடுக்கிறது நீங்கள் வந்து தவிர்த்துடலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா என்னுடைய ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ அப்படின்னு சொன்னாலே பழைய வண்டி தான் நிறையா வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பழைய வண்டி எடுத்து வேலை பார்த்து பாடி கட்டி ஜம்முன்னு வச்சுருப்பாங்க. பாடியை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து ஒரு ஆசை கொடுத்துருவோம், வண்டி பளிச்சுன்னு இருக்கா பார்வையாக இருக்கா அப்படின்னு கொடுத்துருவோம். அதே இது நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில் வேலை ஒவ்வொரு வேலையாக வந்துகிட்டே இருக்கும். அந்த வேலையை பார்த்து முடியறதுக்குள்ளே நமக்கு ஏன்டா இந்த பழைய வண்டி எடுத்தோம், இதுக்கு ஒரு புது வண்டி எடுத்து நம்ம வேலை பார்த்து போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட நிறைய நண்பர்களுக்கு வந்திருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் சொன்னேன், நீங்கள் வந்து ரொம்ப பழைய வண்டி எடுக்கண்டாம். ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு உள்ளே ஓட்டின வண்டியை கூட நீங்கள் பழைய வண்டியாக சூஸ் பண்ணி வாங்கலாம். அதுக்கு மேலே உள்ள பழைய வண்டியை நீங்கள் எடுத்து பயன்படுத்துறது உங்களுக்கு செலவுகள் வைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த தகவல் பிடிச்சா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ நாங்கள் மேக் பண்ணி போட தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம் மக்களே.